மக்களே 506வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல எல்லா எடுத்துக்காட்டும் முடிஞ்சிருச்சு. இப்ப லூஃபி தான் காட்டுறாங்க. நான் ரொம்ப வீக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். ஜிம்பே கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. டேய் உனக்கு இப்ப எது தேவையோ அதை முதல்ல யோசின்னு சொல்றாரு. உனக்காண்டி யாரு இல்லையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சடனா அவன் யோசிக்கிறான். என்னோட நண்பர்கள் எனக்காண்டி இருக்காங்களே, அவங்களுக்காண்டியாச்சும் நான் கண்டிப்பா வாழணும். எனக்கு அவங்கள பார்க்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் நான் அவங்கள மிஸ் பண்றேன், என்னோட குருவை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி க்ளூம் கிங்டன் ஒரு கிங்டம் தான் காட்டுறாங்க. அது வேற எதுவுமே இல்ல, அங்கதான் வந்து நம்ம ஜோரோ இருக்கான். ஜோரோக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஜோரோக்கு மட்டும் ஏகப்பட்ட காங்குலாம் நின்றுகிட்டு இருக்கு. எல்லாமே வேற லெவல் கொரியிலா, அதெல்லாம் வாரியர் கொரியிலா, இதெல்லாம் பேபூன்ஸ் சொல்லிட்டு அங்க இருக்க பெரோனா சொல்றா. என்ன இவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இதுல எனக்கு என்ன தெரியும், இவனை கூட வந்து அடிச்சு நொறுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜோரோ ஒரு பக்கம் அடிக்க வரானுங்க, பார்த்தா அது வேற எவ்வளவு பேபூன்ஸ் எல்லாம் சண்டை போடுது. அதுகளே ஸ்வாட்ஸ் வச்சிருக்கு. பாஞ்சு ஜோரோ அடிக்க வருது. இருந்தாலும் ஜோரோ வந்து ஸ்கிட் அடிச்சுட்டு ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்கான். 3 ஸ்வாட் ஸ்டைல் ப்ளூ டீமன் கொரேஜ் டேலண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். அடிச்ச அடியில பேபூன் செதறிடுச்சு. மேல போட்டுருக்க கவசம் எல்லாம் உடையுது. இதுல ஒரு பக்கம் பார்த்தா என்னன்னு பார்த்தா ஆடியன்ஸ் பேபூன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இவனை மொத்தமா சுத்தி வளைக்கிறாங்க. என்னடா இத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு பெரனோ பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா ஜோரோ இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்க. இதுல ஒரு பக்கம் கன் எடுத்துலாம் சுடுதுங்க. என்னடா இவனுக்கு ஹியூமன் மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றானுங்க, யாரா இதுன்னு சொல்லிட்டு ஜோரோ சுத்தி பாக்குறான். இதுல ஒரே சமயத்துல எவ்வளவு பேரா வராங்க. 3 ஸ்வாட் ஸ்டைல் டிராகன் ட்விஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். அடிச்சு அடியில செதறிட்டு எல்லாமே. ஆனா திரும்பி பாஞ்சு ஜோரோ அடிக்க வருது. ஜோரோ நெஞ்சல வெட்டி வீசுறாங்க. இந்த வழி வேற ஓபன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறான். அது என்னன்னு பார்த்தா நம்ம கூமா கொடுத்த அடிதான் அது ஓபன் ஆகுது. இருந்தாலும் ஜோரோ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். சடனா ஒரு பேபுன் பாஞ்சு வந்து சுத்தியில வச்சு அடிக்கலான்னு வருது. அடிச்சவனை ஏர்ல பறக்க விட்டுருச்சு. ஜோரோ செதறனா வந்தான். டே நீ உயிரோட இருக்கியான்னு சொல்லிட்டு பொறனை கட்டிக்கிட்டு இருக்கா. வாய மூடு, என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணாதான்னு சொல்லிட்டு ஜோரோ கத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சு உனக்கு கவலைப்பட்டா என்னடா நீ ஏன்ட்டே அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு பெரனோவா கத்துறா. பேபூன்ஸ்லாம் வேற நின்னுகிட்டு இருக்கு. என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு ஜோரோ யோசிக்கிறான். அப்படியே அமைதியாகிறான். பேபூன்ஸ் என்ன நினைச்சனே தெரியல. அப்படி ஷாக்ல அப்படியே ஜோரோவே பாத்துக்கிட்டு இருக்குங்க. சடனா பின்னாடி பாக்கானுங்க. பாத்துட்டு ஷாக் ஆகி அங்கங்கேயும் ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா இது என்னடா எனர்ஜின்னு சொல்லிட்டு ஜோரோ பாக்குறான். அங்க யாரோ ஒரு ஆள் நடந்து வராங்க. அது நம்ம மீகாக்கு. இது இவம்லன்னு சொல்லிட்டு பெரனோ பாத்துக்கிட்டு இருக்கா. நீ ஏன்னு சொல்லிட்டு ஜோரோ பாக்குறான். இதான் ஹாக்கை மீகாக்குன்னு சொல்றா பெரனோ. இவன் எப்படி இங்கடான்னு சொல்லிட்டு ஜோரோ ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி பேர்டி கிங்டத்தை தான் காட்டுறாங்க. அங்கதான் நம்ம சோப்பர் இருக்கான். சோப்பர் தூக்கி போட்டு சமைக்கிறானுங்க. நம்ம அந்த ரக்குனை பிடிச்சாச்சு சமைச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு எல்லாவனையும் என்ஜாய் பண்றானுங்க. இவன் ரக்குன்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ரக்குன் எப்படியா பேசும், இவன் கண்டிப்பா ரக்குன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அப்பாவும் பையனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டே நான் ஒரு மானுடா, நான் ஒரு ஹியூமன், நான் ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு கத்துறான். அப்பா இவன் பேசுறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அவங்க. அப்பாடா நீ ஒரு வழியை இறக்கி விட போறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அவனை இறக்கி விட்டுட்டு அவனுக்கு மருந்து தேய்ச்சி விடுறாங்க. அப்புறம் பார்த்தா ஸ்பெஷல் கிரீன்லாம் தடவி விடுறாங்க. இது இங்க உள்ள மெடிசன் பிளான் எடுத்துன்னு சொல்றாங்க. பார்த்தா சோப்பர் அவங்க ஃப்ரெண்டை ஏத்துக்கிட்டாங்க. நீங்க ரொம்ப மென்மையான ஆளா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சோப்பர் என்ஜாய் பண்றான். மேல வளர்ற க்ரோயிங் பிளான்ட்ல இருந்து எங்களுக்கு மெடிசன் நிறைய தேவை. ஆனா அங்க இருக்க பறவைகள்லாம் வந்து எங்களை எடுக்க விடவே மாட்டுக்கு. எங்க ஆளுகளுக்கு ஏகபர்கு வந்து ரொம்ப காயத்திலே வருத்தத்திலே இருக்காங்கன்னு சொல்றாங்க. பார்த்தா சோப்பர் டாக்டர்னு சொன்னதான் இறக்கி விட்டு இருக்காங்க. அவன் உடனே செக் பண்றான். இவங்க லைஃப்லாம் வந்து ரொம்ப ஆபத்துல இருக்குன்னு சொல்லிட்டு சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். இனிமேல் நாங்க இலக்கு ஒண்ணுமே இல்ல, லெஸ்ட் எடுத்து போதும் சொல்றாங்க. வால்வா 7 பாப்பன்னு சொல்லிட்டு வாருக்கு தயாராகிறாங்க அவங்க. அப்பான்னு சொல்லிட்டு ஒரு பொடியை ஓடி வரான். டே நீ உங்க அம்மாவை பார்த்துக்கோ, நாங்க போருக்கு போறோம்னு சொல்றாங்க அவங்க. டே எல்லாரும் கன் எடுத்துட்டு போவதீங்கடா, நான் ஒரு டாக்டர், நான் யாரையும் இங்கிருந்து விட்டுட்டு போக மாட்டேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் அந்த பறவைகள்ட்ட எல்லாம் பேசுறேன்னு சொல்றான். நீங்க பேசுவீங்களான்னு சொல்லிட்டு ஆமா நான் விலங்குகள்ட்ட எல்லாம் பேசுவேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க அவங்க. பார்த்தா சோப்பர் தைரியமா இறங்கிட்டான். அவன் அந்த பறவைகள்ட்ட போய் பேச போறான். உடனே ஒரு குட்டி பறவை இருந்துச்சுல, அதை பத்தி யோசிச்சு பாக்குறான். அவன் இன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கிடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் மேலே ஏறி போய்கிட்டு இருக்கான். ரக்குன் நாங்க உன்னை நம்ப போறதில்ல, அந்த பறவை எவன் பேச்சையும் கேட்க மாட்டான், நீ தேவையில்லாம போறன்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கள் மேல வராங்க. எதுவும் பிரச்சனைனா நம்ம களத்துல இறங்கி சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இங்க பார்த்தா சோப்பர் பாஞ்சு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல ஒரு பறவை வேற நின்னுக்கிட்டு இருக்கு. ஹாய் நான் உங்கள்ட்ட பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சோப்பர் கத்துறான். இந்த காட்டுல இருக்க மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சோப்பர் பேசுறான். பார்த்தா அந்த பறவையும் பேச ஆரம்பிக்கி. நாங்க எங்களோட ட்ரெஷரை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பறவை பேசுது. என்ன ட்ரெஷர்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பார்த்தா நம்ம சோப்பரை அடிக்க ஆரம்பிச்சானுங்க. பாஞ்சு ஏகப்பட்ட பறவைகளும் அடிச்சு நொறுக்குது. அவனுங்களும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. வேற லெவலா வரானுங்க. சடனா ரம்பல சாப்பிடுதான் ஆம் பாயிண்ட் சொல்லிட்டு பாஞ்சு வரான். என்ன மாதிரி பொக்கிஸ் எல்லாம் நீங்க ப்ரொடெக்ட் பண்றீங்க, எதுக்கு ஹியூமன்ஸ் எல்லாம் நீங்க வெறுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. நீ ரக்குனேட அடிக்க நாங்க ப்ரொடெக்ட் பண்ண வந்துட்டோம்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வராங்க. ஆயுத தூக்கி நிக்கிறாங்க. இதுல ஒரு பக்கம் என்ன பார்த்தா ஏகப்பட்ட பறவைகள்லாம் வராங்க. ஒரு சண்டே ஸ்டார்ட் பண்றாங்க.
பார்த்தா அவனுக்கு அட்டாக்க போடுறானுங்க பறவையை நோக்கி. பார்த்தா காட் பாயிண்ட்னு சொல்லிட்டு சோப்பர் உள்ள வந்து விழுந்துட்டான். டே ரக்கூன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. நம்ம சோப்பர் உள்ள வந்து செதறதான். என்னடா இப்படி ஆயிருச்சு, ஹியூமன்ஸுக்கு பறவைகளுக்கு சண்டை நிப்பாட்டலான்னு பார்த்தா என் பேச்சை எவனுமே கேட்க மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சண்டை நடந்துகிட்டே இருக்கு. சோப்பரும் மேலது கீழே வந்து விழுறான். ஆனா அதுக்குள்ள சோப்பரை எவனோ ஒருத்தன் காப்பாத்திட்டான். பார்த்தா அந்த குட்டி பறவை இருந்துச்சுல, முதல்ல நம்ம சோப்பர் காப்பாத்திட்டு இருப்பான், அது வந்து நின்றுகிட்டு இருக்கு. சடனா இன்னொரு பறவை பறந்து வந்துகிட்டு இருக்கு. டே இப்ப இனிமேல் என் பேச்ச கேட்பாங்கன்னு சொல்லிட்டு மாசா வராவன். பார்த்தா ஒரு பறவை வந்து இன்னொரு பறவைகிட்ட பேசுது. மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கு. சொன்ன உடனே எல்லா பறவையும் சடனா அமையாதாகுது. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இந்த ரக்குன் பேச்சு இதெல்லாம் கேக்குதுடான்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஏகப்பட்ட பறவைகள் மேல இருந்து பாஞ்சு கீழே வருது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா அதுக்கு ஏகப்பட்ட பொக்கிஷத்தை கடல்ல உடஞ்ச கப்பல்ல இருந்து எடுத்து வந்து சேர்த்துக்கிட்டே இருந்திருக்கு ஒரு இடத்துல. ஆனா ஏகப்பட்ட ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து இவங்களை வந்து அடிச்சு விரட்டிட்டு அங்க இருக்க பொக்கிஷத்தெல்லாம் திருடி இருக்காங்க. அதனாலதான் இது ஹியூமன்ஸை மதிக்காமலே இருந்திருக்காங்கன்னு சொல்றான் ஒரு பக்கம் ரக்கூன். அதான் நம்ம சோப்பர். அதுக்கப்புறம் பார்த்தா சோப்பர் எல்லாத்தையும் கரெக்டா பேசிட்டான். மெடிக்கல் பிளான்ஸும் அதுக்கு எடுத்து வந்து கொடுக்குது. எனக்கு எவனாச்சும் அந்த கிரீமை கொடுக்குறான்னு சொல்லிட்டு சோப்பரோ சாயிதான். அதுக்கப்புறம் அவனை கெட்டு போட்டு படுக்க வைக்கிறாங்க. இதுல ஒரு பக்கம் வெளியே வந்து பார்த்து நின்றுகிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா பறவைகளும் மக்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இது ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு நியூஸ் பேப்பர் வேற மேல இருந்து வந்து விழுது. என்னடா நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு சோப்பர் எடுத்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஷாக் ஆகணும் அடுத்த செகண்ட் ஸ்கைப்பியோ தான் காட்டுறாங்க. அதான் வெதரியா ஊர், அங்கதான் நம்ம நாமி இருக்கா. எங்களடி நீ ரொம்ப லேசியா இருக்க, சோம்பேறியா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் எனக்கு சயின்ஸ் பத்தி தான் சொல்லி கொடுக்குன்னு சொன்னீங்க, ஏன்டா இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதான் ஒரு வெதர் ஃபீல்டு, நீ வெதர் பாலை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ படிப்படியா தான் கத்துக்கணும்னு சொல்றானுங்க அவனுக்கு. இதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருந்ததுல ஒரு நியூஸ் பேப்பர் வர பறந்து வருது. நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து நாம இந்த பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் போவின் ஐலட்ட தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம உசப்ப தான் காட்டுறாங்க. அவன் சாப்பிட்டு பவர் ஆவான்னு பார்த்தா பந்து மாதிரி ஆயிட்டான். டேய் சாப்பிடுறத விடுடான்னு சொல்லிட்டு அங்க இருக்க உள்ள ஆள்லாம் சொல்றாரு. அவர் பேச்செல்லாம் கேட்கவே மாட்டேங்கான். என்ன நினைச்சுன்னா யாருக்குமே தெரியாது. எல்லாருமே என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பேப்பர் அந்த இடத்துக்கு வருது. கிரில் சிக்கன் சொல்லிட்டு பாஞ்சு போறான். டே அது பேப்பரான்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்கூடாங்க. பேப்பர் வந்து கீழே விழுது. அதையும் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான் உசப். அதுக்கப்புறம் பீச்சி ஐலண்ட தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க நம்ம சாஞ்சி தான் கட்டுறாங்க. அவன் என்னன்னு பார்த்தா லேடிஸ் ட்ரெஸ் போட்டு லேடிஸ் மாதிரி உட்காந்துருக்கான். பேர்ட் ரொம்ப சந்தோஷம், எனக்கு நீங்க பேப்பரை கொடுத்தது சொல்லிட்டு பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். படிச்சுட்டு ஷாக் ஆகுறான் சாஞ்சி. என்னடா இது நடந்துன்னு சொல்லிட்டு மிரட்டான் அவன் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கட் பண்ணி ஈஸ்ட் ப்ளூ ஒரு ஏரியா தான் கட்டுறாங்க. ரோபினை வந்து ஒரு குரூப் வந்து காப்பாத்தி இருந்திருப்பாங்க. அது வேற யாரும் குரூப்பும் இல்ல, அது டிராகனோட குரூப் தான். அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்திட்டாங்க. ரோபின் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. சரி என்னோட பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. எல்லா ரெவல்யூஷனரி ஆர்மிக்காரங்களுக்கு உங்களை பத்தி தெரியும் மேடம் சொல்றாங்க. எங்களை நம்பி எங்க கூட வாங்கன்னு சொல்லிட்டு ரோபினை கூப்பிட்டு போறானுங்க. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், எனக்கு அது முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றது முகிவராவத்தானே சொல்றீங்க, அவங்கள பத்தி சில இன்ஃபர்மேஷன் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு வேணா சொல்லுங்க, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காம எனக்கு விருப்பமா இருக்கு அவங்கள பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கட் பண்ணி வேகா பங்க் லெபார்டரியை தான் காட்டுறாங்க. அங்கதான் நம்ம பிராங்கி நின்னுக்கிட்டு இருக்கான். அவங்க என்ன நடக்குனே தெரியாம ஒவ்வொன்னா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா பாடிலாம் சரி பண்ணி கோலாவத்திக்கு உள்ள வச்சிட்டாங்க. அந்த மெக்கானிக்கல் லேப்ல போலார் பியர் இருந்துச்சு, அதெல்லாம் அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கோலாவத்திக்கு உடம்புல வச்சோடனே திரும்பி நான் நார்மல் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு பாக்குறான். இதுல ஒரு பக்கம் அங்கேயும் வந்து பேப்பர் சேருது. அதுக்கப்புறம் பார்த்தா போனோ இல்லண்டா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ப்ரூக்கு தான் இருக்கான். அவனும் அந்த மக்களுக்கு காப்பாத்துறன்னு சொல்லிட்டு பாட்டுலாம் எழுதிக்கிட்டு இருக்கான். சேட்டன் சமா வந்து நம்மளுக்காண்டி எல்லாம் பண்ணி கொடுப்பாரு, நம்ம அவர் கூட இருப்போம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கான். இதே என்னோட பனிஷ்மெண்டான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். சடனா ஒரு பேப்பர் இருக்கு, அது என்ன பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம ஜோரோ தான் காட்டுறாங்க. டே ஜோரோ உனக்கு ஆல்ரெடி அடிபட்டு இருக்கும், ஒரு லிமிட்டை தாண்டிட்ட, அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு, இல்லைன்னா அந்த பேபுன்னு உனக்கு கொன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மீஹாக். அந்த பேபுன்னு அடிக்க முடியலன்னா என்னெல்லாம் தொடக்கூட முடியாதுன்னு சொல்றான் மீஹாக். யாரா நீ எதுக்குடா எங்க இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டே இந்த கேஸ்ட்ல தான்டா வாழ, நீ எதுக்குடா இங்க இருக்கன்னு சொல்லிட்டு மீஹாக் கேட்டுக்கிட்டு இருக்கான். கூமா என்னை அடிச்சு இங்க பறக்க விட்டான், அதான் வாரால ஒருத்தர் இருக்காம்ல அவன் இங்க தான் பறக்க விட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. அதனாலதான் முகிவரா தனியா இன்னொரு குரூப் கூட வந்து சண்டை போட்டானடா, எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்றான் மீஹாக். லூஃபியா லூஃபி நல்லா இருக்கானான்னு சொல்லிட்டு ஜோரோ கட்டுக்கிட்டு இருக்கான். டே அவன் நல்லா தான்டா இருக்கான், ஆனா அவனுக்கு ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள்லாம் நடந்துருச்சுன்னு சொல்றான் மீகாக். என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவனோட பிரதர் அவன் இழந்துட்டான்னு சொல்றான். அவன் இறந்துட்டான்னு சொன்னோடனே எல்லாருக்குமே இந்த தகவல் வந்துருச்சு. என்னடா நடந்துச்சு, லூஃபியோட பிரதர் இறந்துட்டானான்னு சொல்லிட்டு மொத்த குரூப்புக்குமே தெரிஞ்சிருச்சு. ஃபயர் ஃபிஸ்ட் ஏசி இறந்துட்டான், முகிவரா கண்ணு முன்னாடி இறந்துட்டான்னு சொல்றான். அவன் லூஃபின்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. லூஃபி தனியா இருந்து பழுதுகிட்டு இருக்கான். அதோட முடியாத சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை மறந்துடாதீங்க. See you, bye.